அப்பாவோட போட்டோ தானே? அம்மா அப்பா நான் கிளம்பிட்டேன். நீ வீட்டுக்கு வரதுக்கு ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு ஷின்சான்? ஆப்பிள் அத கொடுங்க, மொத்தமா மேஞ்சிரேன். வெளியில போயிட்டு வந்ததும் என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன். முதல்ல போய் கை கழுவிட்டு வா. தண்ணி ரொம்ப சில்லுன்னு வருதேம்மா. அதுக்காக அழுக்கான கையோட சாப்பிடுவியா? நான் போய் அந்த தண்ணியில கை கழுவுனா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கும். அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, போய் கழுவிட்டு வா. மிச்சி, அதான் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு அவன் சொல்றான்ல, அப்புறம் ஏன் அவனை கட்டாயப்படுத்துற? அப்போ நீங்க எழுந்து போய் அவனுக்கு சுடு தண்ணி வச்சு கொடுங்க. ஹீட்டர் ஸ்டாக் ரூம்ல தான் இருக்கு. என்னது, நான் போகணுமா? இதுக்கு முன்னாடி இந்த இடத்த அம்மா தாப்பா கிளீன் பண்ணாங்க. முன்னாடியே சொல்லிருந்தா நான் ஜாக்கிரதையா இருந்திருப்பல்ல. அது என்னன்னா எல்லாம் விழுந்துட கூடாதுன்னு எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருந்தேன். அதான். இதுதான் நீ அடுக்கி வச்ச லட்சணமா? சந்தோஷம். அடிபட்டுடுச்சா? நல்ல வேளை பெருசா எந்த அடியும் படல. என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா அம்மா, இதுல என்ன எழுதி இருக்கு சொல்லுங்க. என்ன எழுதி இருக்கு? ஹிரோஷி தயவு செஞ்சு திரும்ப வாங்க. இப்படிக்கு அசூசா. அப்பா அவங்கள மாட்டி விட்டுட்டேன், கொஞ்சம் இங்க பாருங்க. இதுவா? இது எங்க இருந்தது? அசுதாக்கா யாருப்பா? உங்களோட ஃப்ரெண்ட் அவங்க. அது வந்து உங்ககிட்ட இத பத்தி அப்புறமா பேசிக்கிறேன். சரி. பாவம் அம்மா, ஆனா தாங்க முடியாம ஒரு மாதிரி மயக்கமாயிட்டாங்க போல இருக்கு. அப்படின்னா அவளோட கோவம் கண்ட்ரோல மீறி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஹாய், நான் தான் காவாகுச்சி. என்னால இப்ப போன் எடுக்க முடியாது. உங்க மெசேஜ் என்னன்னு சொல்லிடுங்க. இவர் எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி பண்றாரு. சரி வாங்கப்பா நம்ம போலாம். அதெல்லாம் சரி. அவ கூட போட்டோ எடுக்கும்போது எதுக்காக இப்படி பல்ல இழிச்சு காட்டிட்டு இருக்கீங்க? சும்மா சிரிச்சேன், ஆனா சந்தோஷமாலாம் இல்ல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு பார்ட்டில எடுத்த போட்டோ தான். இந்த டேட் ஞாபகம் இருக்கா? இதுல 30th ஜனவரின்னு போட்டிருக்கு. இந்த நாளை மறந்துட்டீங்களா? நான் வெளியில போக பெர்மிஷன் கொடுத்த மாதிரி கொடுத்து என்னை ஏமாத்தின நாள் தான் அது. உரகாமியோட டின்னர் ஷோவா? நான் இதுக்கு ஓகே கூட போயிட்டு வரலான்னு இருக்கேன். அப்படியா? சரி, நீ போயிட்டு வா, நான் பசங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா மிச்சி, உனக்குன்னு டைம் ஒதுக்கிக்க வேண்டாமா? ரொம்ப தேங்க்ஸ், நான் சீக்கிரம் வந்துடுறேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? மிச்சி கேக்குதா? இன்னைக்கு ராத்திரி என் கிளையண்ட் கூட ஒரு முக்கியமான டின்னர் இருக்கு. ஓ அப்படியா? அப்போ சரி விடுங்க, நான் ஒரகாமியோட டின்னர் ஷோக்கு இன்னொரு நாள் போய்க்கிறேங்க. உங்களால நான் அன்னைக்கு போகல, ஆனா நீங்க சந்தோஷமா இருந்திருக்கீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தது மட்டும் இல்ல, எங்க அம்மாவை நல்லா ஏமாத்தி இருக்கீங்க. உங்க குடும்பத்தை விட அவங்க அவ்வளவு முக்கியமா போயிட்டாங்களா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, சொல்லுங்க, இங்க பாரு, நான் ஒண்ணு என் குடும்பத்தை ஏமாத்தல, அவங்க தான் எனக்கு எல்லாமே. எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பார்த்து ஜாக்கிரதையா போங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா ஆமா, நான் உன்னை இப்போ ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறேன். என்ன? அசுசாவோட கடை தான் அது. அது இங்க பக்கத்துல தான் இருக்கு. அசூசாவோட கடையா? ஆமாப்பா, இது வரைக்கும் நீ அந்த கடையை பார்த்ததே இல்லல்ல. வா, நம்ம 2 பேரும் அங்க போயிட்டு வந்துருவோம். வா போலாம் வா. சரி, ஆனா சீக்கிரம் கிளம்பிடணும். என்ன? சரி சரி, போய் பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவோம். நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், நிறைய வேலை இருக்கு. சரி சரி. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் போனதே தெரியல இல்ல? உங்க குடும்பம் முக்கியம்னு உங்களுக்கு தோணல, அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இப்படி பண்ணிருப்பீங்க சொல்லுங்க. இந்த எந்த போட்டோலயும் கவாகுச்சி இல்லவே இல்லையே. அதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்ல, எங்க என்ன சொல்ல விடுறீங்க? இந்த போட்டோஸ்ல அவர் இல்லாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க. அவன் போட்டோஸ் எல்லாம் காணாம போயிருக்கு. அப்ப நீ என்ன நம்பலல, நான் ஆதாரத்தை காட்டுறேன், அதுக்கப்புறமா நீ என்ன நம்புவ? போனா போதுன்னு பார்த்தா என்னையே கோவப்படுத்தி பாக்குறீங்களா? என் அன்பு தாயே, ஷின்சான் என்ன மன்னிச்சிடுப்பா. தண்ணி நல்லா சுற்றுச்சு, ஹீட்டர் ஆஃப் பண்றீங்களா? ஆஹா, இதுல எல்லா போட்டோவும் இருக்கு, அந்த காவாகுச்சியோட போட்டோவும் மட்டும் காணுமே. எங்க போச்சு அது? காவாகுச்சியோட போட்டோ எங்க? ஹாய், நான் தான் காவாகுச்சி பேசுறேன். என்னால இப்ப போன் எடுக்க முடியாது. எங்க இருக்க காவாகுச்சி? ஓ, போட்டோ எடுத்துட்டு வர சொன்னா இங்க வந்து குளிர்ல தும்மிக்கிட்டு இருக்கீங்களா? அசுசா கடைக்கு போய் நிறைய ஜூஸ் குடிச்சிருப்பீங்க, அதான் உங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு. நீ ரொம்ப தான் கற்பனை பண்ற. நான் ஒன்னும் அந்த கடைக்கு போய் ஜூஸ் எல்லாம் குடிக்கல. என்னைக்கு நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க? நீங்க எப்பாவது ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போகும்போது ஃப்ரீ டிக்கெட்ட மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவ என்ன ஒரு வழி பண்ணிடுவா. நீங்க கேமராவை அம்யூஸ்மென்ட் பார்க்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கும் அவ என்ன ஒரு வழி பண்ணிடுவா. எதிர பார்த்து மழை வருமா வராதான்னு பொய்யா சொன்னீங்கன்னா அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க. அப்பவும் திரும்ப என்ன கரைச்சு கொட்டிக்கிட்டே இருப்பா. நல்ல பண்ணுதா, நல்ல பண்ணுதா, நல்ல பண்ணுதா. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்.
கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா உண்மைதான். இப்ப சொல்லு, சாரி சொல்லு, சொல்லு. உங்களை சந்தேகப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. அப்பனா மத்த போட்டோஸ வைக்கிற மாதிரி இத்தனை நாள் இந்த போட்டோவையும் தெரியாம தான் வச்சிருந்தீங்களா? திரும்பவும் ஹார்ட் போட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கு. எங்க காட்டு. போட்டோ கலெக்ஷனை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆ? இது எல்லாமே விலை மதிப்பில்லாதது. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இப்படிக்கு மிட்சி. போட்டோ கலெக்ஷனா? நம்ம கல்யாண போட்டோ அதையெல்லாம் பாத்துக்கிட்டே நான் தூங்கிட்டேன்ல, அதான். ஆமாமா, கொஞ்ச நேரம் நீ தூங்காம இருந்தாலும் ரொம்ப போர் அடிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் சொன்ன மஷ்ரூமை நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்தீங்க. உனக்காக நான் அதை செய்யாம இருப்பனா? இந்த போட்டோல நம்ம எவ்வளவு அழகா இருக்கும் பாத்தீங்களா? ஆமா, எவ்வளவு இளமையா இருக்கும். ஆமா.